சென்னைக்கு 3 டேஸ் வந்து மேக்கப் கிளாஸ்க்கு போயிருந்தோம். போறப்பவும், வர்றப்பவும் நெறைய கிளிப்ஸ் எடுத்தேன். அதெல்லாம் சேர்த்து ஒரு கியூட்டான விளாக்ஸ் ரெடி பண்ணி போட்டிருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டுல வீரசிகாமணிலேருந்து என் ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து கிளம்பி, நம்ம வந்து புளியங்குடி போயாச்சு. புளியங்குடியில தான் வந்து செயின்ட் மேரிஸ் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துல வந்து நம்ம பஸ் ஏறுற பாயிண்ட் வந்து இருந்துச்சு. அங்க போய் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். டிரைவர் வந்து நம்மளுக்கு கால் பண்ணாங்க. அப்புறம் நம்ம ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணதுமே பஸ் வந்துருச்சு. அப்புறமா இப்போ பஸ் வந்து ஏறியாச்சு. ஏறுனதுக்கப்புறம் எங்க ஊர் பையங்களையுமே நான் 2 பேர பார்த்தேன். அப்புறம் அவங்ககிட்ட பேசிட்டு ஏறி உட்காந்தாச்சு. ஏசிலாம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருந்தேன். ஸ்ரீவில தான் நம்ம ஃப்ரெண்டு வந்து ஏறுனாங்க. அப்புறம் ஸ்ரீவில என்னோட ஃப்ரெண்டு ஏறுனதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்துட்டு தூங்கிட்டோம். அப்புறமா நாங்க காலையில வந்து சென்னையில வந்து இறங்கியாச்சு. அப்புறம் நம்மளோட ஹாஸ்டல் போய் ரீச் ஆயிட்டு கிளம்பி நம்ம ஏஞ்சல் அகாடமி வந்து வந்துட்டோம். ஏஞ்சல் பிளஸ் அகாடமி தான் நம்ம வந்திருக்கோம். இப்போ இங்கேயுமே வந்து ஒரு சில வீடியோஸ்லாம் நான் எடுத்தேன். எடுத்துட்டு மேம் கூடயும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம டெமோ கிளாஸ் முடிச்சு மாடல்ஸை வந்து எல்லாருமே வந்து வீடியோ எடுத்தாங்க. அங்கேயும் ஷூட் பண்ணாங்க. அப்போ அதை நானுமே வந்து சில கிளிப்ஸ்லாம் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் நாள் கிளாஸ் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்க போயாச்சு. நெக்ஸ்ட் டே வந்து கிளம்பி சீக்கிரமாகவே கிளாஸ்க்கு வந்தாச்சு. இது என்னோட செகண்ட் டே கிளாஸு. இன்றைக்கி வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் பற்றியும் கிளாஸ் ஸ்கின் மேக்கப் பற்றியும் தான் டீட்டெயிலாக கற்றுக் கொடுத்தாங்க. ப்ரைடல் மேக்கப்பில் லாங் லாஸ்டிங் ஃபினிஷிங் வந்து எப்படி பண்ணணும், ப்ராடக்ட் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் வந்து நான் கற்றுக்கிட்டேன். இந்த வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் லுக்கில் வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணி எங்களுக்கு டெமோ காட்டினாங்க. ஸ்ப்ரே பண்ணின பிறகும் மேக்கப் கொஞ்சம் கூட மூவ் ஆகவே இல்லை. நாங்கள் நேரில் டச் பண்ணியும் பார்த்தோம். ஃபினிஷிங் வந்து அப்படியே இருந்துச்சு. இந்த லுக் வந்து கிளாஸ் ஸ்கின் மேக்கப். இதில் வந்து சிம்பிளாக இருந்தாலும் எலகண்ட்டாகவும் ரிச்சாகவும் லுக் வர எப்படி மேக்கப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டெக்னிக்ஸ் எல்லாமே எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. இதெல்லாம் வந்து இந்த லுக் வந்து லைட்டிங்ஸ்லலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மொபைல் லைட்லாம் வந்து அடித்து செக் பண்ணி வீடியோஸ்லாம் எடுத்தோம். டெமோ லுக் முடிஞ்சதுக்கப்புறமா ஷூட் பண்ணாங்க. நாங்களுமே வந்துட்டு மாடல் கூட ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். ஊருக்கு போகணும் அப்படின்றதால இன்னைக்கு வந்து கொஞ்சம் பர்ச்சேஸ்லாம் பண்ணிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் முடிச்சதுமே நாங்கள் சவுகார்பேட் வந்து கிளம்பி போனோம். லோக்கல் ட்ரெயினில் தான் போனோம். ஃபஸ்ட்டில் வந்து லோக்கல் ட்ரெயினில் போகும்போது எங்களுக்கு எந்த பக்கமாக போகணும்னு தெரில, ரூட் மாதிரி போயிட்டோம். அதுக்கப்புறமா ஒரு பொண்ணு தான் எங்ககிட்ட நீங்கள் எங்கே போகணுன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அப்புறம் அவங்க தான் எங்களுக்கு சொன்னாங்க. அதுக்கப்புறமா சவுகார்பேட் வந்து கிளம்பி போனோம். சென்னை வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் சைடு இருந்துட்டு அங்கே போகிறதுக்கு பயங்கர கூட்டமாகவும் ரஷ்ஷாகவும் இருந்துச்சு. அப்புறமா சவுகார்பேட்டிலலாம் நிறையா கடை ஏறி ஏறி இறங்கணும். நிறையா பர்ச்சேசிங் பண்ணோம். ஜுவல்ஸ் எல்லாமே பண்ணோம். அதுக்கப்புறமா வந்துட்டு நாங்கள் வாமையா வந்து ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணி நான் போயிருந்தேன். ஆல்ரெடி என் ஃப்ரெண்டு வந்து நிறையா டைம் வந்திருக்காங்க. இப்போ வாமையால் கொஞ்சம் நம்மளுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இங்கேயே இருந்த ஒரு சில கடைகள்லாம் கிளிப்ஸு, அப்புறம் பாசி, ஃப்ளவர் இந்த மாதிரிலாம் நிறையா பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து வாமையாலையுமே நான் வாங்கின திங்ஸு இதை தான் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கிளம்பியாச்சு. அப்புறம் ரூமுக்கு போயிட்டு காலையில் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு வடபழனி முருகன் கோயிலுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு என்னை ரொம்ப தூரம் நடக்க வச்சு எடுத்து இவங்க தான் பாருங்கள் கொண்டு போய் கோயிலில் போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம எப்பவும் போல் கிளாஸ்க்கு போயாச்சு. கிளாஸில் வந்துட்டு 3rd டே எங்களுக்கு சாரீ ட்ராப்பிங் அந்த மாதிரி
எக்ஸ்ட்ரா நிறையா டெக்னிக்ஸ், அப்புறம் ஃபவுண்டேஷன் ஷேட்ஸ்லாம் எப்படி இது பண்ணணும் அப்படின்றதெல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க. இதெல்லாம் இப்போ வந்து மேம் கையால் சர்டிஃபிகேட்லாம் வாங்கியாச்சு. இந்த 3 டேஸ் கிளாஸ் வந்து நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. நிறையா விஷயங்கள் வந்து நம்ம கற்றுக்கிட்டோம். இனிமேல் வந்து அதை நம்ம ஒர்க்கில் வந்து யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் காய்ஸ்.